தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக பாஜக துணைத் தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், தமிழகத்தில் கடைசி டாஸ்மாக் கடை மூடப்படும் வரை போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் டாஸ்க் ஃபோர்ஸ் அகைன்ஸ்ட் டாஸ்மாக் என்ற ஒரு தீவிர இயக்கத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தப் போகிறோம். ஏதோ சம்பிரதாயத்திற்கு நாமும் போராடினோம் என்றில்லாமல் உண்மையிலேயே கடைசி டாஸ்மாக் கடை மூடப்படும் வரை எங்களது போராட்டம் தொடரும். அதே நேரத்தில் இந்த குடிப்பழக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அந்த போதை பழக்கத்திலிருந்து வெளிவருவதற்கான சிகிச்சையை தமிழக அரசு மேற்கொள்ளும் வரை எங்களது கோரிக்கையும் தொடரும்.